சற்று முன் கிடைத்த செய்தி, குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் யாரும் விஜய் மக்கள் சந்திப்பிற்கு வர வேண்டாம் எனவும், நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போது விஜயின் வாகனத்தை இருசக்கர வாகனங்களில் பின்தொடர வேண்டாம் எனவும் தாவேகா தரப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் யாரும் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் எனவும், நிகழ்ச்சியை முடித்துவிட்டு விஜய் செல்லும் போது விஜயை வாகனத்தில் பின்தொடர வேண்டாம் எனவும் தாவேகாவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பொது இடத்தில் நடத்தப்படாமல் இருந்தது. அதன்படி உள்ளரங்க நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பொது இடத்தில் பொதுக்கூட்டம் போன்று நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி ஈரோட்டில் நடைபெற இருக்கிறது. வருகிற 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் மூங்கில் பாளையத்தில் காலை 11 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார். ஈரோடு மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸ்களிலும் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி பங்கேற்பாளர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவர்களது வாகனத்தை இருசக்கர வாகனத்திலோ அல்லது வேறு எந்த வாகனத்திலோ போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பின்தொடர வேண்டாம், அதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும், பட்டாசு வெடிப்பது உள்ளிட்ட அனைத்து வகையான வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி இல்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும். வேறு இடங்களிலோ அல்லது போக்குவரத்திற்கு பொதுமக்களுக்கும் இடையூறோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எளிதில் அடையாளம் காணும் வகையில் தன்னார்வலர்கள் சீருடை அணிந்து தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பிற சாலைகளிலும், நெடுஞ்சாலை மற்றும் இதர சாலைகளிலும் இரு புறங்களிலும் பிளக்ஸ், பேனர் மற்றும் அலங்கார வளைவுகள், கொடிக்கட்டவோ கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக வரக்கூடிய கட்சி தொண்டர்கள் அனைவரும் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.